வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். இந்த லைட் வெயிட்டு அழகா போயிட்டு இருக்கு. அதுவும் அஷ்டலட்சுமி சொம்பு ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நாம பார்க்கறது சங்கு சக்கரம் நாமத்தோட இருக்கக்கூடிய சொம்பு தான் பார்க்குறோம். ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே தங்கம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பார்க்குற எல்லாருமே இப்பெல்லாம் ஆசையா இந்த சொம்பு வாங்குறாங்க. வீட்டில் கலச பூஜை பண்ணுறவங்க, வீட்டு பூஜைக்கு அழகா வைக்கணும். வெள்ளிய வச்சா ரிஸ்க். ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல வெள்ளிய வைக்கிறது ரொம்பவே ரிஸ்கா இருக்கு. வெள்ளி விலை எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, வெள்ளிக்கு ஈக்குவலா அதே டிசைனோட பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய பித்தளை சொம்ப ரொம்ப ஆசையா வாங்குறாங்க. அப்படி சொம்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற சங்கு சக்கர நாமத்தோட இருக்கிற சொம்பு. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா இருக்கும். டீட்டெயிலாகவும் இருக்கு. ஒர்க்கு எந்த விதத்துலேயும் வெள்ளிக்கு குறையா இல்லை. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சொம்பு. சின்ன சைஸ். ஏன்னா நிறைய பேர் எனக்கு குட்டி சொம்பா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்காக சின்ன சைஸில் இப்போ சொம்பு வந்திருக்கு. லைட் வெயிட்டு அப்படின்னாலே அந்த சில்வர் ஃபினிஷில் வெளியூரில் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்குறாங்க. காமதேனு இப்போ நான் காமிக்கிற இந்த ஒரு சைஸ் மட்டும் இல்லை, நிறைய சைஸ் இருக்குது. அழகழகாக இருக்குது. காமதேனு நம்மளுடைய கடைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும். காமதேனு அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடிய அத்தனையுமே கொடுக்குன்னுவாங்க. ஐஸ்வர்யம் தரக்கூடியதுன்னுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் கிஃப்டிங் பர்பஸ்க்காக இப்போ நம்ம யாருக்கு கிஃப்ட் பண்ணுறோமோ அவங்க வந்து இதை அவ்வளோ அழகாக அவங்க டேபிள்லேயே வச்சுருக்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியவும் நல்ல பாசிட்டிவான ஒரு வைபையும் கொடுக்கும். அதுவும் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கருடாழ்வார். எவ்வளோ அழகு இல்லை? அழகாக அந்த ரெக்கையை விரிச்சிருக்கிறதே அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. அவர் முட்டி போட்டு பெருமாள் முன்னாடி பணிஞ்சு நிற்கிறாரு. பணிஞ்சு நின்று அந்த வணங்கிட்டு இருக்கக்கூடிய கோலம் அவ்வளோ அழகு. பீடம் இன்னுமே சிறப்பாக இருக்குது. ரொம்ப அழகாக ரவுண்டு பீடம். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. காளி, காளிமா அப்படின்னாலே நம்ம நிறைய கரங்களோட பார்த்துருப்போம். ஆனால் ரியல் காளியோட உருவம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 21 இன்ச்சில் ஒரு காளி ஒன்று செஞ்சு கொடுத்தோம் இல்லையா, கல்கத்தா போச்சு. நம்ம 21 இன்ச்சில் பாம்பேக்கு ஒரு காளி செஞ்சு கொடுத்தோம் இல்லையா, அதே காளி அவ்வளோ அழகாக லைட் வெயிட்டில். இது வந்து அப்படியே வந்து சில்வர் ஃபினிஷில் வந்திருக்கக்கூடிய காளி. சிவன் கீழே படுத்திருக்காரு. அவருடைய மேலே அம்பாள் காலை வைக்கக்கூடிய கோலம். காலை அப்போ தான் எடுத்து வைக்கிற மாதிரியான கோலமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. அந்த முடியிலிருந்து எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் அம்பாள் சூளம் வச்சுருக்கா, ஒரு கையில் அருவா, ஒரு கையில் தலை, ஒரு கையில் கபாலம்னு சொல்லக்கூடிய ஒரு கிண்ணம். பிரசாதம் வைக்கிறதுக்காகவே கொடுக்கக்கூடிய கிண்ணம். இதுவுமே சில்வர் ஃபினிஷில் ரொம்ப அழகாக நல்ல ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. இதில் பெருமாள் ஒரு பக்கமும் லக்ஷ்மி ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி உருவம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பெருமாளும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்குது. அதுக்கு சின்னதாக ஒரு கைப்பிடி மாதிரி வைக்கிறதுக்காகவே ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக காட்டுது. இதில் நம்ம ஒரு சலங்கை தொங்க விட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம், அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பிரசாதம் வைக்கிறதுக்காக, அது மாதிரி துளசி தீர்த்தம் போட்டு வைக்கிறதுக்காக கூட நம்ம இந்த பவுல் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைஸ் இருக்குது. ஆமை மேலே வந்திருக்கிற மகாமேரு பெரிய சைஸு நம்மக்கிட்ட இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஆமை. அதுக்கு மேலே 8 அஷ்டலக்ஷ்மிகளும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுக்கு மேலே மகாமேரு இருக்குது. இதோட கோலம் வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு லக்ஷ்மியுமே அப்படியே திலகம் மாதிரி இருக்குது. அந்த திலகத்துக்குள்ளே அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகு. அதுக்கு மேலே நடுவில் மகாமேரு. இது வந்து நம்ம பெரிய பெரிய கோவில்களில் பார்க்கலாம். மேரு வந்து இந்த ஆம பீடத்தில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லி வைப்பாங்க. அதுலேயுமே இப்போ அஷ்டலக்ஷ்மியோடு இருக்கிறது ரொம்ப பேர் ஆசையாக பெருசே வாங்கினாங்க. இது அழகாக சின்ன சைஸில் வந்திருக்கு. கரெக்டாக என்னோட கை அளவில், உள்ளங்கை வைக்கிறேன் இல்லையா, அந்த சைஸில் கை அளவில் ரொம்ப அழகாக வந்திருக்கு.
கோமாதா எல்லா தெய்வங்களும் பசுமாடோட உடம்புல உறைஞ்சிருக்கிறதா ஐதீகம். அது எந்தெந்த பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது, இது நம்ம பித்தளையில் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குன்னா கூட இப்போ லைட் வெயிட்டில் இந்த சில்வர் ஃபினிஷில் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக வந்திருக்கு. பார்க்கவே தெரியும். ஒவ்வொரு சுவாமியுமே தனித்தனியாக தெரிகிறாங்க. ரொம்ப அழகாக தனித்தனியாக அப்படியே எடுத்து ஒட்டுன மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகு. அந்த பசுமாட்டோட ரோமம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த முடி கூட இதில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்குட்டியும் மடியில் பால் குடிச்சிட்ருக்கிற மாதிரியான கோமாதா. யானை எப்போவுமே எல்லாராலேயும் ஆசையாக வாங்கப்படக்கூடியது. அதுவும் இப்போ கிஃப்ட்டுக்காக அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு கோவிலம்பாக்கம் பிரான்ச் முழுக்க கிஃப்ட்டுக்காகவே மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. அவங்க ஆசையாக எடுக்கக்கூடியது இந்த மாதிரி யானையாக இருக்குது. ஏன்னா டீட்டெயிலாகவும் இருக்கும். நம்ம கிஃப்ட் பண்ணும்போது அவங்க இந்த ஒர்க்கை பார்த்தே ரொம்ப அசந்துருவாங்க. அவ்வளோ டீட்டெயிலு, அவ்வளோ அழகு. ஒவ்வொன்றும் இப்போ நம்ம அந்த வஸ்திரம் மேலே சாத்தியிருப்பாங்க இல்லையா, போட்டிருப்பாங்கல்ல, அந்த கம்பளம் கூட அவ்வளோ அழகு. அதில் இருக்கக்கூடிய பூ டிசைன், அந்த தொங்கக்கூடிய பெல்லோட டிசைன் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது இந்த யானையில். சின்ன யானை தான், ரொம்ப பெருசு கூட இல்லை. ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய யானை. அதே மாதிரி இந்த சைஸ்லையே இன்னொரு மாடல்லையும் வந்திருக்கு. இது ரொம்ப டிசைன் இல்லாமல் அப்படியே கம்பளை போர்த்துன மாதிரி இருக்குது. இதுவுமே அவ்வளோ அழகு. அந்த மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த கம்பளம் நிற்கிறதுக்காக வெயிட்டாக ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் கூட அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே குட்டி சைஸும் வந்திருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது பெருசு இல்லையா, இந்த சைஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கு பக்கத்துலேயே இதை வச்சேன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப குட்டி சைஸுமே இருக்குது. இதை மாதிரி இது மட்டும் இல்லை, நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம விளக்கடைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன இதெல்லாம் நம்ம வர 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 மூவ் ஆகிடுது. அதனால் நிறையா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அதை முன்னாடி உடனே வாங்கிக்கோங்க. இது மாதிரி கற்பக விருட்சம் முறையாக லைட் வெயிட்டில், இதை நம்ம சில்வரில் பார்ப்போம். நம்ம நகை கடைக்கெலாம் போனால் சில்வரில் கற்பக விருட்சம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக அழகாக இருக்குது. கொலு கான்செப்டு, அதுக்காக கூட நீங்கள் இதை வாங்கலாம். கிஃப்ட்டுக்காகவும் வாங்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் கைக்குள்ளே வச்சுருக்கேன், அப்போ உங்களுக்கு சைஸ் தெரியும். ஒரு 5 இன்ச்சு உயரத்துக்குள்ளே வரக்கூடியது, ரொம்ப அழகு. பெருமாள் பாதம் எப்போதுமே சங்கு சக்கர நாமத்தோட கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கதை இருக்குது, பெருமாளுடைய அஸ்தம் எல்லாமே இருக்குது, கதை இருக்குது. பெருமாள் பாதத்தை சுற்றி இந்த நாமம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பஜனை பண்ணும்போது வச்சுருப்போம் இல்லையா, அந்த இது நாரதருடைய கையில் வச்சுருப்பார் இல்லையா, அது கூட இதில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது, டீட்டெயிலாகவும் இருக்குது. பெருமாள் பாதம். நாம் இப்போ பார்த்த இந்த லைட் வெயிட் ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, நான் இப்போ காமிச்சது மட்டும் இல்லை, விளக்கடைக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 100 ப்ராடக்டாவது புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். புதுசு புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வித்தியாசமாக காமிக்கணும். உங்களுடைய கிஃப்டிங் பர்பஸ்க்காக இருக்கட்டும், உங்கள் வீட்டு தேவைக்காக இருக்கட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்களை புதுசாகவும் அழகழகாகவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இணையதளம் மூலமாக வாங்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது, இப்போ எனக்கு உடனே வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கலாம். இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி நிறைய பொருட்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.